இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படிங்கிறது மிக மிக ஒரு காமெடியான ஒரு அடிமுட்டாள்தனத்தின் ஜோதிடத்தினுடைய ஒரு அடிமுட்டாள்தனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். நம்ம ஏற்கனவே ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடத்திற்கானது கிடையாது. அது பிரபஞ்சத்தினுடைய பலன்கள். எப்படி ஒரு மெஷர்மெண்ட் ஒரு 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 வெயிட் மிஷின் வந்து ஒரு பொருளினுடைய அவுட்புட்டை காட்டுது அப்படிங்கிறது அதான் ஜோதிடத்தை கம்பேர் பண்ணி சொன்னோம். அதே போல தான் ஜோதிடம் அந்த பிரபஞ்ச பலன்களை வந்து ஒரு வெயிட் மிஷின் மூலமா நமக்கு ஜோதிடம்ங்கிற ஒரு வெயிட் மிஷின் மூலமா நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்றோம். அதுவும் யாருக்கு அப்படின்னா ஒரு தனி மனிதனான சுய மனிதனுக்கு மட்டும் சுய மனிதனுடைய ஜாதகத்துக்கு மட்டும்தான் 12 பாவகங்கள் எப்படி எண்ணியல் படியும் அது நடத்துகின்ற தசாக்களின் புத்திகள் படியும் அது மனதில் எண்ணங்களை செய்து வேலை செய்கிறதுங்கிறத பார்த்தோம். அதுலேயும் கோச்சாரங்கிறது உள்ள வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுல உங்களுடைய கற்பனைக்கு ஒரு படமாட்டு உருவமா கொடுத்து டெய்லி ஏமாத்துறாங்க, வாரம் ஏமாத்துறாங்க, மாசம் ஏமாத்துறாங்க. ஒரு வருஷம்னு சொல்லி உட்காந்து ஒரு 10 பேர் ஒன்னா கூட்டா உட்காந்து ஒரு ஒரு ஓப்பனாக சொல்லட்டுமா, ஒரு கூட்டு பலாத்காரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சொல்றதுக்கு வந்து மனசு சங்கடமா இருக்குன்னு தான் சொல்றேன். ஒரு பெண்ணை வந்து ஒரு கூட்டு பலாத்காரம் சொல்லிட்டு ஒரு கொடூரமான ஒரு செயலை வந்து அவனை வந்து கொலை குற்றத்தை விடவும் ஏதாவது ஒரு அவனுக்கு வந்து மரண தண்டனை விடவும் அதிகமான தண்டனை இருந்து அவனுக்கு கொடுக்கலாம் அந்த அந்த செயலில் ஈடுபட்டவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே போல இந்த ஜோதிடத்தை வந்து அந்த 10-20 பேர் உட்காந்து ஒரு 10 பேர்ல ஒரு 5 பேர் உட்காந்து சொல்றான்னு பார்த்தீங்களா, இந்த வருஷத்துல இதெல்லாம் நடக்கும், இந்த வருஷத்துல இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் செய்யக்கூடிய வேலை இந்த ஜோதிடத்தை கூட்டு பலாத்காரம் கூட்டு கொலை செய்கிறார்கள். அது வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதோ தெரியாமலோ வேணுமென்றே இந்த வேலைகளை அவர்களுடைய மனம் என்ன நோக்கி இருக்கு அப்படின்னா தனத்தை நோக்கி இருக்கு. பொதுவாக எல்லா மனிதனுடைய மனமும் 2ஆம் பாவகம்ங்கிற தனத்தை விரும்ப தான் செய்யும். சுக்கிரனுடைய சொகுசை விரும்ப தான் செய்யும். புவியில் பிறந்த ஒரு மனிதன் சுக்கிரனுடைய பாவகத்தை விரும்பாதவன், சுக்கிரனுடைய தன்மையை காரகத்தன்மையை விரும்பாதவன் எவனுமே இருக்க மாட்டான். அதனால தான் சந்திரன் மனதினுடைய சந்திரன் என்பது சுக்கிரனுடைய வீட்டில் தான் போய் உச்சமாகுது, வேற எங்கேயும் போய் உச்சமாகலை. அவன் ஏன் சுக்கிரன் வீட்டில் போய் உச்சமாகறான்? இதை ராசி பலன் சொல்றீங்களா நீங்களாம், இதை ஏன் உச்சமாகுதான்னு மட்டும் பதில் சொல்லுங்கலாம் பார்ப்போம். நீங்கள் ராசி பலன் நானும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து உட்காந்து பார்க்க அதான் எதுவுமே கிடையாது. இப்படி ராசி பலன்னு சொல்லக்கூடியதே பெரிய புரூடா, அதுவே பெரிய உருட்டு, அதுவே பெரிய கூட்டு கொலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஜோதிடத்தை செய்யக்கூடிய ஒரு கொலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஜோதிடத்தை செய்யக்கூடிய கொலை என்பதை விட பிரபஞ்சத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய கயவர்கள், நயவஞ்சகர்கள், அது மாற்று கருத்து இல்லை. அவங்கள மிக தெளிவா இதுதான் கான்செப்ட் நம்ம சொல்லிடலாம். அது யாருங்கெல்லாம் நம்ம சொல்ல விரும்பலை. இப்போ ரைட், ஓகே, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. இது ஒரு கரை நடந்துகிட்டு இருக்கு. இதை அடிப்படை மக்கள் எல்லாருமே போய் பார்த்துட்டு இருக்காங்க. குரு பயிற்சி அப்படின்னா உட்காந்து டிவியில் உட்காந்து பெரிய என்னத்தை சொல்லணும்னு தெரில. அதை விட மோசமாக சனி பயிற்சி அப்படின்னோன்னா, ஏன்னா சனி தான் அங்கே 7.5ஆகவும் அதற்கு அடுத்தது ஜென்ம சனியாகவும் அஷ்டமத்து சனியா அப்படின்னு கண்டகச்சனி என்னெல்லாம் சொல்கிறானுங்க இங்கே. அது அந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான்னு மாதிரி புதுசாக கதையை புறாத்தி கிளப்பிட்டு இருக்கானுங்க. அது நம்ம ஏமாறும் வந்து ராசி பலனை சொல்கிறவங்க வந்து பற்றி ஒரு பதிவாகவே போட்டிருக்கோம். அந்த பதிவினுடைய கண்டினியூட்டியாக இதுவா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இதுவும் மனம் சார்ந்த ஒரு பிதட்டல் அப்படிங்கிறதுனால அந்த மனதை வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு வேலையை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ராசி பலனுக்கு அடுத்ததாக இன்னொரு விதிமுறை கான்செப்டை வந்து கையில் எடுத்துருக்காங்க. இவங்கலாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ராகு வலுப்பற்றவர்கள், ஒருத்தங்களுக்கு ஏமாற்றணும் அப்படின்னு ராகு வலுப்பற்றவர்கள். இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. ராசி பலன்கிறது வேற, அது வந்து ஜோதிடத்தோட தொடர்புல இருக்கு. இது வந்து வாஸ்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம், நாங்க வாஸ்து சாஸ்திரம் வந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இதை நீங்க வந்து இப்படி தவறுதலா சித்தரிக்க கூடாது. நீங்க அப்படின்னா என்ன, ஏன் சித்தரிக்க கூடாது அப்படின்னா, நீங்க வாஸ்து வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் ஜோதிட ரீதியாகவே சொல்றேன். ஒருத்தனுக்கு மிக கடுமையான அவயோக தசை நடக்கு, அவனுக்கு 6ஆம் அதிபதி தசை வலுப்பற்று நடக்கு. நீங்க வந்து வாஸ்து கற்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு 2 கோடி ரூபா சவால் வச்சுக்கணுமா? நான் ஓப்பன் சேலஞ்சாவே கேட்குறேன். நீங்கள் இப்போ எங்கள் வாஸ்து நிபுணர்கள் எல்லாரும் ஒன்றா கூடுங்க,
ஒரு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி அனைத்து இதுலேருந்து வர சொல்லுங்கள். உலகளவில் இருப்பாங்க இல்லையா ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்க எல்லாரையும் வர சொல்லுங்கள். வாஸ்து நிபுணர்கள் பூராத்தையும் வர சொல்லுங்கள். உட்காந்து கூடி ஒரு ஆலோசனை பண்ணுங்கள். ஒரு மாதம் டைம் எடுத்தினாலும் சரி, ஒரு வருஷம் டைம் எடுத்தினாலும் சரி, அத்தனை ராசிக்கல், அத்தனை வாஸ்து கற்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு வீட்டை கட்டுங்க. அவனுக்கு அங்கே 6ஆம் அதிபதி தசை. நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஜாதக விதி, நான் சொன்ன விதிலாம் சொல்ல மாட்டேன், இங்கே மூல ஜோதிட விதிகளின்படி அவனுடைய அமைப்பு கன்னி விதியில் 6ஆம் பாவகத்தில் அவன் கால் வைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல அந்த விதி அமைப்பில் அவன் கால் வைக்கக்கூடிய அமைப்பு ஜாதகம் ஒன்று நான் எடுத்து கொடுத்துடலாம். எடுத்து கொடுத்து இப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஜாதகத்தை எடுத்து கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு வீடை கட்டி கொடுங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த தசா புத்தி, இந்த தசையில் இந்த புத்தியில் அவன் வீட்டை விற்றுட்டு போயிடுவான். அப்படின்னா கடன் பட்டு விற்றுட்டு போயிடுவான். அவன் நோய்பட்டு விற்றுட்டு போகிறானா, இல்லைனா கடன் பட்டு விற்றுட்டு போகிறானா, இல்லைனா ரெண்டாவது வேறு எக்ஸட்ரா எந்த பிரச்சனைகளில் விற்றுட்டு போகிறான் அப்படிங்கிறதையும், ஏன் அவன் வந்து இது எல்லாத்துக்கும் ஆட்பட்டு வந்து அவனுடைய உயிரானது அங்கே பங்கப்படுகிறது. 6 அப்படின்னு எழுதிட்டாலே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு மனிதனுடைய தலைகுனிவு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த 6 மனிதனுடைய தலைகுனிவு அப்படிங்கிறது நமக்கு அதில் வந்துடுது. இந்த 6 அப்படின்னு எழுதி பார்த்தாலே தெரியும், நமக்கு அந்த அமைப்பு எண்ணியல் பலன் கிடைச்சிரும். அடிப்படையினுடைய ஒரு விதி, ஜோதிட விதி. இதுல நமக்கு அந்த சுய ஜாதகத்தை எடுக்கும்போது இதுக்கு விதிவிலக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த 6ஆம் அதிபதி செயல்படாமல் இருப்பதற்கு, இந்த ஜாதகனுக்கு வலுத்து செயல்படாமல் இருப்பதற்கு அந்த 6ஆம் அதிபதி எதுவும் பலகீனமான பொசிஷன்ல இருக்கிறாரா, இல்லைன்னா அவர் ஏதாவது நட்சத்திர சாரம் வந்து எதுவும் நல்ல யோகாதிபதி நட்சத்திர சாரத்துல இருக்கிறாரா, இல்லைன்னா அவரே அஸ்தமனமா இருக்காரா, அவரே கிரகணமா இருக்கிறாரா, இல்லைன்னா அவரே வந்து உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறாரா, இல்லைன்னா அவரே நீச்சம் பெற்ற நிலையில இருக்கிறாரா, இல்லைன்னா அங்கே அவரே வர்க்கோத்தம நிலையில இருக்கிறாரா, இல்லை புஷ்கர நவாம்ச பாகையில இருக்கிறாரா. இப்படி ஏகப்பட்ட விதிகள் இருக்கு. இந்த விதிகளுக்குள்ளேயும் சண்டை போட்டு நடக்காங்க. அது வேற, அதை நம்ம வந்து தனிப்பதிவாக கூட நம்ம பார்க்க போறோம் அடுத்து. அது நம்முடைய குருநாதருக்கானது பதிவு அது. இப்போ இந்த அனைத்து இது மாதிரி விதிகளும் விதிவிலக்குகளும் இருக்கு. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம வந்து எடுத்துடலாம். இப்படி எல்லா விதிகளையும் பொருந்தி இந்த அமைப்புல தான் ஒருத்தன் இருப்பான் அப்படிங்கிற ஜாதகத்தை கொடுத்துரும். நாம ஆளே காட்டி கொடுத்துரும், இந்த தான் இருக்காருன்னு சொல்லி பிடிச்சி கொடுத்துரும். அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்குமே. வாஸ்துபடி ஒரு வீடை கட்டுங்க, வாஸ்துபடி வீடை கட்டுங்க, அவனுக்கு நோய் வராமல் இருந்துட்டு தான் பார்க்கும். ஒரு வீடை கட்டி கொடுங்க, பயங்கரமான ஒரு வீடை கட்டி கொடுங்க. அந்த வீட்டில் இருங்க, நீங்கள் சௌபாகியமாக இருப்பீங்க, உங்களுக்கு உடலில் நோயே இருக்காது, நீங்கள் ஆஸ்பத்திரி பக்கமே போகாண்டாம். எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்களா, வாஸ்துபடி என்னெல்லாம் சொல்கிறீங்க, அப்போ அதன்படி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துரும். அதன்படி அமைப்பில் ஜாதகத்தை கொடுத்துரும். காப்பாற்றுனா நல்ல விஷயம் தானே. நானே சொல்கிறேன் பரிகாரம். ரெண்டாவது போங்க, அவர்கிட்ட போங்க, அவர் அந்த மாதிரி வாஸ்துபடி எல்லாம் செஞ்சு தருவார். இங்கே பாவகம்லாம் அங்கே எதுவும் வேலை செய்யாது, பாவ பலன்லாம் எதுவும் இங்கே வேலை செய்யாது. அங்கே போங்க. ஒன்று ராசி பலன் எப்படி, இதே மாதிரி ராசி பலனுக்கும் ஒரு உண்மையாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம செஞ்சு விட்டுறலாம், அது வேற கதை. ஆனால் இங்கே என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, அதுவாது மனசை ஏமாற்றி ஒரு வேலையில் செஞ்சுட்டு இருக்கானுங்க. இது என்ன அப்படின்னா, இதுவும் மனதை வந்து ராகு என்கின்ற இருளில் வந்து இருக செய்து, இருளில் வந்து மூழ்க செய்து, கிரகணம் செய்து தான் வந்து பிழைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை அவனும் பார்த்துட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் நியாயமாக என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சேலம் சிவராஜ் ஐயா மாதிரி தான் கையெடுத்து கும்பிடணும். வேண்டாண்டா, நம்ம பேரப்பிள்ளைகளை பெற்றெடுத்த முதியவர்களே, மகன் போன்ற இளைஞர்களே, ஜோதிடம் பாவம், விட்டுருங்கடா கண்ணுங்களா, வேண்டாண்டா, இப்படி தான் கெஞ்சணும். இதுக்கு மேலே இவங்கள்ட்ட சொல்லதுக்கு, இதில் ஜோதிட விளக்கம்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவங்களுக்கு கழிவுகளையும் தான் ஊற்றணும். அப்போ எதுவுமே நடக்காதுங்க. அப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிறது சுழியம் 0 அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய அப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிறதும் இதனுடைய பொறுத்து தான். இப்போ ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, தையல் மிஷின் வந்து ஒருத்தர் சொன்னார், கேதுவுடைய காரகம், அதனால வீட்டில் வைக்க விடாது. எங்கள் வாப்பா கேது காரகமாகும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவரே விடைய சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு துணியை வந்து தச்சு போடுறதுனால, உடலை மறைப்பதனால அது கேதுனுடைய காரகம். சரி, ரைட்டு. உடலை முடி மறைச்சிட்டு இருக்கு, அதனால முடியை எடுக்கிறது, அது முடியை மொட்டை போடுறது, இது கேதுவனுடைய காரகம். இது வந்து ஒரு உடல் சார்ந்த ஒரு துணியை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. இது சுக்கிரன் காரகம். முட்டாப்பேல. அப்போ இது சுக்கிரனுடைய காரகம். அப்போ சுக்கிரனும் வெறும் சுக்கிரனுடைய காரகம் மட்டுமா? அங்கே இரும்பு, அங்கே ஒரு தையல் மிஷின்னா என்ன, ஒரு இரும்பு, அந்த இரும்பை முதல் ஆரம்பத்தில் கால்களால் இயக்கினார்கள். கால்களால் இயக்கக்கூடிய ஒரு சைக்கிளாக இருக்கட்டும், 2 சக்கர வாகனமாக இருக்கட்டும். இந்த நமக்கு ஈசா இருக்கார்ல நம்ம சாமி, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா பைக்கில் வந்து ரொம்ப ஆர்வமாக ட்ராவல் பண்ணக்கூடியவர். ஏன்னா சனி ரொம்ப வலுப்பற்றவர் அவர்லாம். அப்போ இதே மாதிரி ஏகப்பட்டவர் இருக்காங்க. அப்போ அவங்க இப்போ அதே போல் இப்போ இந்த தையல் மிஷின் என்பதும் ஒரு கால்களால் இயக்கக்கூடியது.
இப்போ மானுட இந்த பூமியில பிறந்த உயிர்களில் யாரெல்லாம் கால்நடைகள், நம்ம எதுக்கு சொல்றோம் கால்நடைகள் ஒரு உயிர்களை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, பூமியில் தன்னுடைய கால்களை பதித்து நடக்கக்கூடிய அனைத்திற்கும் சனிதான் என்ன வருவார் அப்படின்னா கர்மா காரகனாக வருவார். இப்போ யாருக்கெல்லாம் சனி கர்மகாரகன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது மனிதனுக்கு மட்டும்தான் சனி கர்மகாரகனா வருவார். ஏன் அப்படின்னா, அந்த கால்களால் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம பிறந்த பூமியில் நடந்து செல்கிறோம். நாமும் ஒரு கால்நடை தான். என்னடா மனுஷனை கால்நடைன்னு சொல்றானே அப்படின்னா, கால்நடை உயிர்கள் அப்படின்னு வந்துருச்சு இல்லை. அப்போ நாமளும் ஒரு கால்நடை உயிர் தான். அப்போ அதே போல தான் இந்த பூமி ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும், இவன் தான் ஆடு மாடு எல்லாத்தையும் சொல்றாங்களா, ஆடு உலங்கி அப்படிங்கிறாங்க. ஏன் அது பியூரான கால்நடை. எதனால சொல்றாங்க? ஆடு வந்து ஆடு மாடுகள் வந்து என்ன சனியினுடைய காரகம். சனி வளர்த்தவங்க பார்த்தா அப்படின்னா, எப்போ நம்ம செவ்வாய்க்கு நம்ம சொன்னோமோ, எப்படி நமக்கு சனிக்கு வந்து வக்கீல்னு ஒரு இதை சொன்னோமோ, அதே போல செவ்வாய்க்கு மருத்துவம்னு ஒரு இதை சொன்னோமோ, அதே போல சூரியனுக்கு அரசியல் அதிகாரி, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அப்படின்னு அது பெரிய ரேஞ்சில் போயிடும், அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய போஸ்டிங் சொன்னோமோ, அதே போல இங்க சனிக்கும் இன்னொரு காரகமும் இருக்கு. ஒரு கால்நடை மருத்துவராக இருப்பார், அவர் சனி வளர்த்தவராக இருப்பார். நல்லாவே பாருங்க தெரியும். அப்போ இந்த மாதிரி அந்த 4 கால்கள் பிராணிகள் அப்படிங்கும்போது நம்மளால 2 காலை வச்சு நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம ஆரம்பத்தில் 4 கால் நடந்தோம், அது வேற கதை. இப்போ அதற்கப்புறம் பரிணாமிக்கப்பட்டதுக்கு பிறகு நம்ம 2 காலில் நடந்துட்டு இருக்கோம். அப்போ நாமளும் கால்நடை ஒரு உயிர் தான். இதே போல 4 கால்களை பதித்து அவர்கள் அங்கே நடப்பதால் அந்த உயிர்கள் சனியினுடைய தூய காரகமாக மாறுகிறது. முதல் நிலை காரக உயிர்களாக அங்கே மாறுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் ஜோதிட விதி இருக்கா அப்படின்னா இல்லை. அது அந்த உயிர்களுக்கு அது உயிர் வாழக்கூடிய நாட்களை பொறுத்து ஜோதிடங்கள் உருவாக்கப்படணும், அதுக்கு உருவாக்கல. ஆனா நீங்க வந்து கோச்சாரம் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க கோச்சார பலன், கிரக பலன்கள், கிரக பயிற்சி பலன் சொல்றீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதுகளுக்கும் சேர்த்து தான் சொல்றீங்கன்னு அர்த்தம். அந்த பிரபஞ்சத்திற்கு உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு அதிகாரம் இல்லைங்கிறது கொரோனா நெத்தியடியா செருப்படியா அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாலும், இந்த மானுடன் தன்னுடைய ஆசையின் காரணமாக தன்னுடைய மனதின் எண்ணத்தின் மனம் எப்பவுமே ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்றான் இல்லையா, மனசார நினைச்சிட்டேன் என்னால் மறக்க முடியலம்பாங்கல்ல. மனம் எப்போதுமே அதனுடைய வேலையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காது, அது தன்னுடைய வேலையை அது செய்தே ஆகும். அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கான்செப்டை விட்டுட்டு நம்ம இங்கே வந்துடலாம் அப்படின்னா, இப்போ தையல் மிஷின் கதைக்குள்ள வந்துடலாம். இப்போ இந்த தையல் மிஷின்ங்கிறது நம்ம கால்களால் இயக்கக்கூடிய ஒரு இரும்பு சார்ந்தது. இரும்பு தானே, அந்த பெடல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பாக தான் இருக்கும். அப்போ அந்த இரும்பு சார்ந்த ஒன்று அப்படிங்கிறதுனால சனியினுடைய முதன்மை காரகமும் அதனோடு இணைந்து, அப்போ அங்கே என்ன தைக்கிறோம் அப்படின்னா, ஆதான் ஏவாள் போல நாம் இங்கே யாருமே சுத்தலை. நாம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு உடைகளை அணிந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய உடைகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம்? இதுல ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னா, ஒரு சுக்கிரன் தான் ஒரு மனிதனுடைய அழகை குறிக்கக்கூடியது நம்ம பார்த்தோம். அதனாலதான் சந்திரன் வந்து இந்த மனதின் காரகமான சுக்கிரன்ல போய் உச்சம் பெறான். இதனாலதான் ரிஷப துலா ராசிக்காரனும் லக்னத்துக்காரனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு 90% பேர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எங்கேயாவது லவ் பண்ணி வந்து ஒன்று தாய் தகப்பனுடைய அனுமதியோடு, இல்லைன்னா தனியாக வந்து யார் அனுமதி இல்லாட்டாலும் அவன் எஸ்கேப் ஆயிடுறான். அதாவது திருமணத்தை வந்து முடிச்சுக்கிறான். இதனால தான் நமக்கு என்ன அப்படின்னா காதல் வயப்படுகிறான் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ இதுதான் நமக்கு சுக்கிரனுடைய காரகம் தான். உடை அலங்காரம், சிகை அலங்காரங்கிறது அனைத்துமே உடலை அலங்கரித்து கொள்வதற்கு அவன் செய்கின்ற அனைத்துமே. சிகை அலங்காரம் சந்திரனோடு காம்பினேஷன் வரக்கூடியது. உடை அலங்காரம் அப்படிங்கிறது தூய சுக்கிரனுடைய காரகம். இதனால் நம்ம ஆளுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஆள் பாதி ஆடை பாதி. என்னதான் ஆள் சுக்கிரன் ஒரு வசீகரமாக இருந்தாலும் அவனுடைய உடல் அமைப்புங்கிறத தாண்டியும் முக அமைப்புங்கிறத தாண்டியும் அவனுடைய உடையும் பாதி தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம ஆளுக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஏன்னா அவங்க பிரபஞ்ச ஞானம் பெற்றவங்க. இந்த மாதிரி மடத்தனமான முட்டாப்பைக்க கிடையாது. அவங்களாம் ராசிமான் பின்னாடிலாம் எவனும் அலைஞ்சதே கிடையாது. அது வேற. சரி, ரைட்டு, நம்ம ஏச வேண்டாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதில் இந்த தையல் மிஷின் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அந்த துணியை உற்பத்தி செய்யக்கூடியது. அப்போ அந்த சுக்கிரனுடைய காரகமான அந்த துணியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆடைகளை அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய, அங்கே ஒரு ஆடைகளை வடிவமைக்கக்கூடிய ஒரு இயந்திரம். அப்படிங்கும்போது சுக்கிரன் காரகத்தன்மை கொண்டது. புது துணியை தானங்க கொண்டு போய் தச்சிட்டு இருக்கிறான். அங்கே யாராவது முன்னாடி இருந்துச்சுங்க தபால் பாஸ்ட்டுன்னு அந்த இது முன்னாடி இருந்துச்சு பள்ளிகளில் நாங்கள் படிக்கிறப்போ நாங்களே அனுபவிச்சிருக்கிறோம்.
நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதில் முன்னாடி அது என்ன சொன்னால் போஸ்ட் பாக்ஸ் அப்படிம்பாங்க. அதெல்லாம் 90s கிட்ஸ்கிட்ட கேட்டால் போஸ்ட் பாக்ஸை பற்றி அழகாக பேசுவான். அதனுடைய இப்போ ஆனால் அந்த அமைப்புகள்லாம் இல்லை. இப்போ லைட்டாக ஒரு பட்டன் பேசினால பட்டன் வைக்கிறதே இங்கே எப்போ யாரும் விரும்புறது இல்லை. அப்போ அந்த தையல் மிஷின் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா புது துணிகளை வடிவமைக்கிறதுக்கு மட்டுமே. அப்போ கிழிந்த துணிகள் இல்லாத, அது கிழிந்த துணிகள் சொன்னால் கூட கிழிஞ்சிருச்சு மறுபடியும் திரும்ப போடும்போது எப்பவும் கிழிந்த உடைகள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம். உயிர் என்பது ஒரு உயிரற்ற உடல் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா சனியை குறிக்கும் சொன்னோம். அப்போ அந்த உடல் வந்து என்ன அப்படின்னா செயல்படக்கூடிய நிலையில இல்லை, உயிர் இல்லை அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா குப்பை அப்படின்னு அர்த்தம். குப்பை தான், பிரபஞ்சத்தினுடைய குப்பைகள். அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய குப்பைகளை நம்ம சனின்னு சொல்றோம். அதே போல இந்த துணியும் அதனாலதான் அந்த குப்பையை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா சிலவங்க எரிக்கிறாங்க, சிலவங்க அந்த புதைக்கிறாங்க. புவியில தானே பிறந்தோம், புவியிலேயே புதைச்சிரும் அப்படின்னு சொல்லி புதைக்கிறாங்க. புவியில பிறந்தோம், மேலும் புவிக்கு வந்து பாரமா இருக்காண்டா எரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எரிச்சிடுறாங்க, இந்த குப்பைகளை எரிச்சிடுறாங்க. இன்னும் ஒரு சில அரிதானவர்கள் மட்டும், சனியினுடைய அமைப்பை தெரிந்தவர்கள் மட்டும், பிரபஞ்ச உண்மையை புரிந்தவர், சனியினுடையங்கிறத சனி கேதுனுடைய புரிதல் உள்ளவர்கள் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த உடல்களை கைப்பிடி துணிகளாக, இப்போ நமக்கு உதவலை இந்த துணி, இன்னொருத்தங்களுக்காவது உதவட்டும் அப்படின்னு சொல்லி கைப்பிடி துணிகளாக கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி உடல் உறுப்புகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கிறார்கள். அவர்கள் வந்து மிக மோட்சம் உடையவர்கள். இந்த 12 பாவம் 10 பாவம் பார்த்தோம்ல, நீங்க பரிகாரம் செய்யறதா இருந்தா நீங்க அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். அதுக்காக வந்து உயிரோடு இருக்கவங்க கொடுக்கணும் இல்லை, நம்மளுடைய இறந்ததுக்கு அப்புறம் உடல் உறுப்புகள் தானம் செய்யக்கூடிய, உடல் உறுப்புகளை தானம் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு தூய சனி கர்மாவில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல செயல். அது ஊனமுற்றவர்களுக்கு செய்யக்கூடிய செயல்களை விடவும் ஒரு அதிகப்படியான ஒரு நேர்நிலையான ஒரு அக்மார்க்கு வந்து பலன் தரக்கூடியது நம்மளுடைய உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக மிக எளிமையான நம்ம சொல்லிடலாம். இதை நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கவும் செய்கிறேன். அது வேற கான்செப்ட். நம்ம பரிகாரங்கிறது 4 பேருக்கு பயன்பட்டால் சொல்ல வேண்டியதாங்க, தப்பு இல்லைங்க. இந்த மாதிரி கேனத்தனமாக சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த தையல் மிஷின் உங்கள் வீட்டில் இருந்தால் வருமா இருக்குமா, பல்லு சொத்த விடுமா, பல்லு விழுந்துருமா, ஏன் எல்லார் வீட்லேயும் இருந்துகிட்டு இருக்கு. எல்லார் வீட்லேயும் மீன்ஸ் என்ன, இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு புதுசாக கிளம்புனாங்க இல்லையா. அவங்களுடைய கடைசியில் உண்மையை வந்து கண்டறியும் போது என்ன அப்படின்னா அந்த காளைகளை இனத்தை அழிப்பதற்கான அவங்களுடைய சேவை அப்படிங்கிறது சொன்னாங்க. அப்படின்னா தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மிகவும் கீழ்நிலைக்கு செல்லாமல் பாதுகாப்பதற்கு இந்த தையல் மிஷினை ஒரு கேடயம் மாதிரி அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க பெண்கள். அதுவும் நிறைய ஆண்களும் அதை பயன்படுத்தி வீட்டில் வச்சு அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முட்டாப்பையில நீ பார்க்குற சோழி என்ன சோழி அது? அப்போ அந்த அமைப்பை போலத்தானே, அப்போ நீ வந்து அந்த நாட்டு மாட்டினங்களை வந்து அழிக்கிறது போல தான் நீ இவனுங்க வந்து இந்த மாதிரி வந்து அடிப்படையான ஒரு தினக்கூலிங்கிற ரேஞ்சில் சொற்ப வருமானத்தை பெறக்கூடிய இவங்க போல மண்ணொலி போடுறதுக்கு நீ சோழியை பார்க்குற. இந்த ப்ராடை கிளப்பி விட்டவன் எவன்னு கேட்டால் உண்மையிலே செருப்ப கலத்தி அவனை அடிக்கணும். அப்போ இந்த மாதிரி வேலைகளை போகிறான். அப்போ அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லைங்க. அவனை விட அக்யூஸ்டு நீ. அதை எவனும் நம்பாதீங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இது பொதுவாக ஒரு வீடுன்னு இருந்தால் ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபேனுங்கிறது இருக்கும், ஒரு கிரைண்டருங்கிறது இருக்கும். இப்போ ஒரு வாஷிங் மிஷின், ஏசி, இந்த மாதிரி அடிப்படை இல்லாத ஒருத்தங்க வந்து யாருமே கிடையாது. டிவி அப்படின்னா சுக்கரனுடைய காரகம், அதுக்காக குரு எழுத்தவங்க பூரா சுக்கரனுடைய காரகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிவி என்ன தூக்கி போட்டு என்ன சொகுசு டிவியை குறிக்க முடியாது, பொழுதுபோக்கு. அவன் தூக்கி போட்டு என்ன ரோட்டில் போட்டு உடைக்கானா எவனாது கேனையா? இல்லைன்னா மொபைல் பார்த்துட்டு இருக்கல, மொபைல் என்ன காரகம்? ராகு புதனுடைய காரகம். அப்போ ராகு புதனுடைய காரகம். எவனா ஒருத்தன் செவ்வாய் வளர்த்தவன் எனக்கு இது தேவையில்லை, செவ்வாய் வளர்த்தவன் கோவத்தில் மொபைலை போட்டு உடப்பான், அது வேற கதை. அது அவன் சுய ஜாதகத்தினுடைய அமைப்பு, அவனுடைய ராசியினுடைய இயல்பு. அதுக்காக இந்த புதன் வந்து எதுவும் காரகத்தை வந்து அதனுடைய நன்மை தீமை காரகத்தை அந்த செவ்வாய்காரனுக்கு கொடுக்குமா? ஒன்றும் கொடுக்காது. அப்போ அந்த செவ்வாய் செல்லே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ல வரியா? இதே போல ஏகப்பட்ட சொல்லிடலாம். அப்போ சுக்கிரன் வலுப்பற்றமா இருக்கிறான் ஒருத்தன், சுக்கிர ராசி சுக்கிர லக்னமாவே இருக்கிறான், அவனுக்கு குரு தான் அவயோகி. ஊருக்கு அங்கே ஹீரோனாலும் இவனுக்கு அங்கே அயோக்கியம் தான். அப்போ அவன் தங்கமே வீட்டில் வைக்கக்கூடாதா? எதையுமே அவன் செய்யக்கூடாதா? அவன் தங்கத்தை புறான் தூக்கி ஒன்னே மாதிரி ப்ராடு பண்ணக்கூடியவங்கள்ட்ட கையில் கொடுத்துருமா? ஒரு அளவாக ஊதுங்க, ப்ராடு விடுங்கடா. உங்கள் ப்ராடுக்கெலாம் ஒரு அளவு இருக்குது. உங்களெல்லாம் செருப்பு கலத்தி நடு ரோட்டில் விட்டு அடித்தா கூட உங்களுக்குலாம் புத்தி வராது. அப்படி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா மனதினுடைய கற்பனை எண்ணங்கள். அது ராசி பலனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே மனதினுடைய கற்பனை எண்ணங்கள். இதற்குள்ள தயவு செஞ்சு போகாதீங்க. இதை செய்கிறவன் எல்லாமே ஃப்ராடு.
இதை செய்கிறவன் எல்லாருமே ராகு வலுப்பெற்றவன். இதை செய்கிறவன் எல்லாருமே ஒரு ராகு வலுப்பெற்றவன் என்ன செய்வான்னா உண்மையோடு பொய்யை கலந்து பேசுவான் ராகு வலுப்பெற்றவன். ஐயோ தந்துட்டு போடா அப்படின்னு சொல்லி புடுங்குறவன் சனி வலுப்பெற்றவன். ஏய் நீ கேனப்பையடா அப்படின்னு சொல்றவனும் சனி வலுப்பெற்றவன். நீ என்னடா பெரிய இவனான்னு சொல்லி எடுத்து சட்டையை எடுத்து பிடிக்கிறவன் செவ்வாய் வலுப்பெற்றவன். இவனுங்களை விடலாம் ரொம்ப ரொம்ப அயோக்கியம் மோசமானவன் ராகு வலுப்பெற்றவன். அவன் ராகு வலுப்பெற்றவன் எல்லா இடத்துலையும் இருப்பான். அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி இருப்பான். அவன் கோயிலில் இருப்பான், மசூதியில் இருப்பான், சர்ச்சில் இருப்பான், அவன் ஸ்கூலில் இருப்பான். அவன் வந்து ரெண்டாவது வந்து அவன் இல்லாத இடங்களே எதுவுமே கிடையாது. அவனை வந்து யார் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா உண்மையோடு பொய்களை கலந்து பேசக்கூடியவன். இந்த தையல் மிஷின் வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறவனும் இது வந்து தான் வேலை. அப்போ நான் கேட்குறேன், அப்போ பெரிய பெரிய மில்கள்லையும் ஏதாவது பெரிய உனக்கு துணி இது பண்ணுவாங்கல்ல கார்மெண்ட்ஸா, அவங்ககிட்ட எதுவும் நீ எதுவும் கமிஷன் வாங்கிட்டியா? எல்லாரும் ரெடிமேட் துணி தான் போடணும், எவனுமே இந்த உலகத்தை தச்சே போடக்கூடாதா? இப்போ வந்து வீடுகளில் எவனும் பிள்ளையே பெக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு இல்லை. ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ இது ஒரு 90களில் சொல்லும்போது கூட இருப்பான் வரலாங்களாம். இதை ஒரு 70ல் சொன்னால் சிரிப்பாங்க, அப்படிலாம் ஒன்று வருமா அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ வந்துருச்சு இல்லை. இப்போ அதே போல தான் அப்போ நீ இந்த துணிகள்லாம் ஒன்றுமே எதுவுமே தைக்கக்கூடாது, பூரா ரெடிமேடு இப்போவுமே அப்படி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் நெஞ்சம் இங்கேயே நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொழப்புலையும் மண்ணெல்லி போடுதியா? அந்த பொழப்புல மண்ணெல்லி போட்டு நீ வந்து சோறு திங்கணுமா? அடுத்தவங்க பொழப்புல மண்ணெல்லி போட்டு நீ அந்த சோத்தை திங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விவசாயி ஏன் வந்து உயர்வா நம்ம சொல்கிறான் அப்படின்னா அவன் அடுத்தவன் வாழ வைக்கிறதுக்கு அவன் மண்ணுக்குள்ளே நிற்கிறதுனால அவன் வந்து நம்ம வள்ளுவர் என்ன சொல்றாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு அவர் பின் செல்வார் அப்படிங்கிறாங்க. அப்போ நாமெல்லாம் அவங்க பின்னாடி தான் போகணும். அதுதான் வந்து உண்மையாகவே வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான ஒரு அங்கீகாரம். அப்போ அவங்க தான் வந்து ஒரு பூமியில் வாழ்வதற்கு ஒரு அடிப்படையான ஒரு ஆளுன்னு சொல்கிறாரு. இப்போ இதே கான்செப்ட் படி தான் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு நேர் அகெயின்ஸ்ட், இந்த கான்செப்டுக்கு நேர் அகெயின்ஸ்டாக அடுத்தவன் சோத்துல போய் மண்ணெல்லி போட்டு நீ உன் ஜோதிடத்தையும் நீ உன் வாஸ்துவையும் வழக்காட்டா இப்போ என்ன? நான் தான் சொல்கிறேனே, இவ்வளோ நான் ஜாதகம் எடுத்து தரேன், ஆட்களையும் கூப்பிட்டு வரேன். 6ஆம் அதிபதி வலுப்பெற்று ஒருத்தன் வந்து ரொம்ப உச்சம் பெற்று ஒரு ஆள் இருக்கார், ஒரு 4 ஜாதகம் இருக்கு என்கிட்ட, நான் தாரேன். அவனை கூட்டிகிட்டு போய் ஆரோக்கியமாக ஒரு வீட்டில் வாஸ்துப்படி நல்ல வாஸ்துப்படி வீடை கட்டி அவனை கொண்டு உட்கார வச்சிரு. நான் எழுதி தரேன், அவனுக்கு இந்த நேரத்தில் ஆயுள் போகணும்னு எழுதி தரேன். ஏற்கனவே எழுதி கொடுத்தது தான். சரி ரைட்டு, அது வந்து சரி தவறு இங்கே வந்து பிரகடனம் படுத்துவதற்காகலாம் நம்ம சொல்லலை. இதுதான் நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்ச நிகழ்வை நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சி சொல்கிறோம். இதை வந்து நான் அவனுக்கு தாரேன், அவனை நீ இந்த வாஸ்து வீட்டில் வச்சு வாழ வச்சுட்டு பார்க்கும். உன்னால் முடிஞ்சது என்ன அப்படின்னா நான் சொன்ன டேட்டில் வேணால் ஒரு வாஸ்துப்படி ஸ்கல்லரை வேணால் கட்டி கொடுக்கலாம். இதை தவிர்த்து உன்னால் ஒன்றுமே பிடுங்க முடியாது. அப்போ இந்த மாதிரி வாஸ்துப்படி சொல்லுங்க, அது உங்களுடைய தொழில், அதில் வந்து தப்பு இல்லை. அதுக்குள்ளே வந்து சரி தவறுங்கிறதுக்கு நம்ம உள்ளே போகவும் விரும்பலை. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய வேலை என்னையோ நம்மளுடைய பொழப்பு என்னவோ ஓப்பனாக சொல்லலாம். அது பிழைப்பு தானே. 10ஆம் பாவகம் வந்து பிழைப்பு தானே, கர்மா தானே. அதை சொல்கிறதுக்காக வைக்கப்படணும். நம்மளுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம், நம்மளுடைய கர்மா என்னவோ அதை மட்டும் பார்ப்போம். அடுத்தவங்களுடைய கர்மாவை நமக்கு தேவையில்லாமல் தேட வேண்டாம், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுறவங்கள நம்ம எப்பவுமே ஏற்றுக்க முடியாது. அடுத்த இதில் மண்ணெல்லி போட்டு நாம் வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற ஃப்ராடுக வந்து ஒரு காலமும் ஏற்றுக்க முடியாது. இந்த மாதிரி ஃப்ராடு வேலைகளை தயவு செஞ்சு விடுங்க. நீங்கள் சுக்கரம் வேணும், உங்களுக்கு சுக்கரம் வலுப்பெறணும், வீட்டில் பொண்டாட்டி உங்களுக்கு அடிக்கடி சண்டை நடந்துகிட்டு இருக்குங்க, எப்பவும் பாரு காலம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, எந்த ஒரு சுகபோகங்களும் எதுவுமே இல்லை, சுக்கரனுடைய காரகமே அந்த வீட்டில் இல்லை, நடக்கவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க, 2 புறாக்களை வாங்கி வீட்டில் போட்டு வளங்க. அதுவுமே சுதந்திரமாக, அதை நீங்கள் ரெக்கையை உடைச்சி காலை உடைச்சி அதை பண்ணீங்க அப்படின்னா அது அதை விட கொடூரமாக மாறும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 புறா வாங்கி வீட்டில் அதை வாங்கி சுதந்திரமாக பறந்து வந்து வாழ்கிற அளவுக்கு ஒரு தகுதியான அதுக்கு ஒரு சுக்கரனுடைய காரகமான ஒரு வீடுங்கிற கூட வந்து நல்லபடியாக கட்டி கொடுத்து சுதந்திரமாக வாழ வச்சு பாருங்கள். அந்த சுக்கரனுடைய காரகம் வந்து எப்படி அங்கே வந்து இருக்குதோ பொதுவாகவே இயற்கையாகவே நம்ம அதை பார்க்குறப்ப எப்பவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா புறாக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அடையில் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அடையில் இருக்கிறப்பவே வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகமான இனப்பெருக்கத்தில் அது ஈடுபட்டுகிட்டே இருக்கும். அது ஒரு 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 சின்ன அதனுடைய பொறித்த முதல் நிலைக்கு வந்து பறவையினுடைய தன்னுடைய குஞ்சுகள் வெளியேறதுக்கு முன்பாகவே அடுத்த கட்டமாக அதனுடைய வேலைகளை அது தொடங்க ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா முட்டையிடுறதுக்கு கூட தொடங்க ஆரம்பிச்சிடும், முட்டை கூட இட்டுரும். இது வந்து புறாக்களுடைய தன்மை, காரகம், சுக்கரனுடைய காரகம் வந்து அதிகமானது அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் புறாக்கள் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ சந்திரன் தானே அங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுக்கரனுடைய வீட்டில் உச்சம் பெறும். சந்திரன் அப்படிங்கிறது பால் நீர் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய, அதனால தான் இந்த புறா மட்டும் என்ன செய்யும்
செய்யும் அப்படின்னா மற்ற பறவைகளுக்கு காக்காவை போன்று இல்லாமல் நேரடியாக நீரை உறிஞ்சு குடிக்கும் தன்மையை கொண்டது. அந்த சுக்கிரனை வந்து என்ன அப்படின்னா சுக்கிரன்ல தான் அந்த சந்திரன் உச்சம் பெறதுனால அது தன்னுடைய நீரை வந்து மற்ற பறவைகள் போல இல்லாமல் நம்ம மனிதர்களை போலவே உறிஞ்சு குடிக்கக்கூடிய விலங்குகள் போல உறிஞ்சு குடிக்கக்கூடிய தன்மைகளை வந்து பெற்றிருக்கிறது அந்த சுக்கிரன் தான். அது மட்டும் இல்லாமல் வண்ணமாக மிகவும் அழகாக பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய பறவையும் அந்த சுக்கிரன் தான். அதற்கு அப்புறமா நம்ம இன்னொரு அமைப்பையும் பார்க்கலாம். இதை வந்து வேற கிரகம் காரகம்னு சொன்னாங்க, நம்ம பிரபஞ்சத்தின்படி நெத்தியடியாக கரெக்டாக சொல்லுவோம். அதற்கு அடுத்ததான் இன்னொன்று இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பறவைகள்லேயே பாலூட்டிகள் என்பது பறவைகளுக்குள்ள கிடையாது. பறவைகள் பாலூட்டிங்கிறது அது வேற, நம்ம வவ்வால் அந்த கான்செப்டுக்குள்ளே போக வேண்டாம். பொதுவாக நம்ம இப்போ என்ன அப்படின்னா பறவைகள் எதுவுமே பால் ஊட்டுறது இல்லை. ஆனால் இந்த சுக்கிரனுடைய முதல்ல அந்த புறாக்கள் வந்து குஞ்சு பொரிச்சனுடைய முதல் உணவே என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய அந்த பால் போன்ற திரவத்தை தான் தன்னுடைய தொண்டை பகுதியில் உற்பத்தி செஞ்சு அதை கொடுக்குது. அப்போ நம்ம இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பால் ஊட்டுது அப்படின்னு கூட நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள், இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள், அந்த அமைப்பில் அது புறாக்கள் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது அந்த தாய்மை உணர்வு உச்சம் பெறக்கூடிய இடம் சுக்கிரனுடையது. அப்போ அனைத்து வேலைகளையும் அந்த சுக்கிரன் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இதனால தான் ஒரு 5-6 மணிக்கு மேலே அந்த சந்திரனுடைய வெளிச்சம் வந்து வெளிப்படும் போது சூரியன் ஒளி இல்லாமல் சந்திரனுடைய ஒளி மட்டும், சந்திரனும் சுயமாக ஒளி பெறுவதில்லை, சூரியன் என்கின்ற நட்சத்திரத்தின் ஒளியை வாங்கக்கூடிய சந்திரன் வந்து அங்கே வெளிப்படும் போது மட்டும்தான் அந்த சுக்கிரனுடைய காரகத்தன்மைங்கிறது காமங்கிறது ஒரு அடிப்படையாக ஒரு மனிதனுடைய மனதில் எழுகிறது. இது எல்லாமே நம்ம பிளானட்ஸை வச்சு நம்ம சொல்லிட முடியும். அப்போ இதே போல தான் இந்த அனைத்து காரகத்தையும் ஒருங்கே பெற்ற அந்த புறாக்களை வாங்கி வீட்டில் வளர்க்குறப்ப கணவன் மனைவிக்கான ஒரு அந்யோன்ய நெருக்கங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இதே போல் உயிர்காரங்க சொல்லுங்க, பாவம் அந்த உயிர் வாழ்ந்துட்டு போகுது. பொதுவாக அந்த உயிர் வந்து எங்கேயாவது ஒரு அடைச்சி வச்சுருப்பாங்க, ஒரு கூட்டில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. ஒரு நீங்கள் அக்வாரியம் போனீங்கன்னா கூட அக்வாரியத்தில் அந்த கூட்டில் போட்டு தான் ஒரு சின்ன கூடை போட்டு இல்லை அடைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை வாங்கி சுதந்திரமாக வளர விட்டு பறக்க விட்டு நீங்கள் வளங்க. அதனால உங்களுக்கு எந்த நட்டமும் ஆக போது இல்லை. இதில் வந்து எந்த மடத்தனம் மூட நம்பிக்கையும் இல்லை. உங்களுடைய மனதின் ஆசைங்கிறது கண்டிப்பாக எங்கேயாவது அலைப்பாய தான் செய்யும். அதை நீங்கள் ராசி பலன் பார்த்து கெட்டு போவீங்க, வார பலன் பார்த்து கெட்டு போவீங்க, அந்த கோச்சாரம் பார்த்து கெட்டு போவீங்க அப்படின்னா அப்படி சொல்லலை. உங்களுடைய சுயஜாதகத்தின்படி என்னவோ அந்த அமைப்பு பலன்கள் நடக்கும். அது வந்து யாரும் வாழ்வதும் வீழ்வதும் அனைத்துமே இந்த சுயஜாதகத்தின் அடிப்படையில் தான். அதை தாண்டி ஒரு இஞ்சி கூட ஒரு மனிதன் செயல்பட முடியாது, அது வேற கான்செப்ட். ஆனால் அங்கே பார்த்து ஏமாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு புண்ணியத்தையாவது செஞ்சுட்டு போங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ சனி வலுப்பற்றவர்களுக்கு எல்லாமே சனியினுடைய காரகத்தன்மையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அவயவத்தன்மையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கால் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒன்று வாங்கி கொடுங்க. ஒரு கையால் இயங்கக்கூடிய சைக்கிள் இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. இல்லைன்னா ஒரு அவங்களுக்கு வாகனம் ஓட்ட முடியும், அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் அவங்களுக்கு வந்து முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாகனத்தை வந்து ஒரு இருசக்கர வாகனத்தை உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன தொழில் வந்து நடக்கிறதுக்கு, இல்லைன்னா செயற்கையான கால்கள் வந்து ஏதாவது ஒன்று உங்களுடைய பட்ஜெட்டுக்கு என்னவோ அதை உங்களால் செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் சனீஸ்வரன் கோயில் இருக்குது பற்றியெல்லாம் அங்கே கிரகங்கள் வழிபடுவதற்கு இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது நீங்கள் அங்கெல்லாம் போகிறதெல்லாம் விட அக்மார்க்கான இவை அனைத்தும் அக்மார்க் பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். நம்ம வேணால் அடுத்த பதிவில் அக்மார்க் பரிகாரங்கள் வேணால் சொல்லிடுவோம், போட்டோம். இதை இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும். அதை செயல்படக்கூடிய அக்மார்க் பரிகாரங்கள் அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லிடலாம். இது நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்போ ஒரு அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பரிகாரம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா உயிர் இருக்கணும். அந்த உயிர்காரகம் இருந்தால் தான் அது வந்து செயல்படும். உயிரற்ற பொருட்களில் வந்து அந்த பொருள் வேணால் காரகமாக மாறுமே தவிர்த்து, அந்த இப்போ தையல் மிஷின் சொன்னால சுக்கிரன் ப்ளஸ் சனி அந்த காரகமாக மாறுமே தவிர்த்து அதிலிருந்து உயிர்காரகம் வந்து ஏதாவது காரகம் வெளிப்படுமா? அது தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய உயிர்களுக்கு காரக வினைகளை மூலமாக தாக்கங்களையும் காரக வினைகள் மூலமாக நன்மைகளையும் ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தாது. இது எல்லாம் அந்த முட்டா பைக்கை ஏமாத்தணும் செய்யக்கூடிய ராகு வலுத்த பிராடு பைக்கை செய்யக்கூடிய வேலைகள். தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ராசி பலன் அதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. அதே போல் இந்த தையல் மிஷின் இதெல்லாம் சொன்னான்னு வைங்களேன், எங்கேயாவது வசமாக செருப்பு கிடத்துன்னா கழட்டிட்டு அடிச்சிடுங்க. அது செவ்வாழுத்தம் அடிச்சிடுவான், அது வேற கதை. அது பொதுவாக இந்த மாதிரி ஏமாறாதீங்க, அதுக்குள்ளே போகாதீங்க. இதற்கு கண்டிப்பாக உங்களை இதே போல் இன்னும் நிறைய சொல்லுவான். இன்னும் அடுத்த வீடியோ வரும். அடுத்த வீடியோவில் டிவியை வந்து வீட்டில் யாரும் வைக்காதீங்கன்னு வரும்.
அடுத்தது கிரைண்டரை யாரும் வீட்டில் வைக்காங்கன்னு வரும். அடுத்தது வீட்டில் வந்து சில்வர் பாத்திரங்கள் வந்து யாரும் வீட்டில் வைக்காங்க. குரு வலுத்தவர்களே நீங்கள் சில்வர் பாத்திரம் வைக்காதீங்க. அதுக்கு அடுத்தது என்னது, குரு வலுத்தவர்களே நீங்கள் சுக்கிரனுடைய டிவியை வீட்டில் வைக்காதீங்க. அடுத்தது சுக்கிரன் வலுப்பெற்றவர்களே நீங்கள் தங்கத்தை வீட்டில் வைக்காதீங்க. அடுத்தது இந்த மாதிரி என்னது, இன்னும் நிறைய எக்ஸட்ரா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு காரகம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து புவி வந்து அவயோகமாக கொண்ட சனி வலுத்தவர்களை இருட்டிலேயே இருங்க, உங்கள் வீட்டு ஈபி லைன்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு வருவான், எவனாவது சொல்லுவான். அதையும் கேட்டு பண்ணுங்க, பண்ணி தொலைங்க. அது வந்து இப்படி தானே ராசி பலனும் பார்த்து ஏமாந்துட்டு இருக்கிய. இப்போ அடுத்தது இந்த மாதிரி விட்டுறாங்க. நாம அதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஏமாறக்கூடியவங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க பெருகிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ராசி பலன் சொல்ல போதவே சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல பிரபஞ்சம் ஒரு செருப்படி கொடுத்துச்சு கொரோனாவில் சொன்னையா என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லி எவன்ட்டையாவது ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேளுங்க, சட்டையை பிடிச்சி கேளுங்க. இல்லைன்னா ஒரு கேஸை போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் எவனும் திரும்ப என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா அந்த கொரோனாவில் இது செய்ய மாட்டான். எவனா ஒருத்தன் பரிகாரம் சொன்னால் 10,000 20,000 செலவழிச்சான், பரிகாரம் பழிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போட்டு விடுங்க. அதே இப்போ அப்படிலாம் இருந்துச்சு. எதாவது இருந்ததுன்னா ஐயோ நம்ம வாஸ்துப்படி நம்ம தையல் மிஷின் ஏதாவது சொன்னோம் அப்படின்னா நம்மளை தச்சிருவாங்கள, நம்ம வாயை தச்சிருவாங்களோன்னு சொல்லி பயப்படுவானுங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஆடுறான மாதிரி நீங்கள் குட்டியார் நாம் சொல்கிறதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா காரணம் மனம். இதுதான் நம்ம இப்படி பொருந்தி வருது பற்றியெல்லாம். மனம் என்பது ஒரு அதாவது குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மனங்கிறதே ஒரு குரங்கு தான். அதே மாதிரி நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய குரங்கை வந்து மனங்கிற குரங்கை அவங்க ஆசைங்கிற ஒரு கம்பை காட்டி குச்சை காட்டி நம்மளை தாண்டி அவங்களுடைய தேவைக்கு அவங்களுடைய தனத்தை சேர்க்கறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ராசி பலன் சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த தையல் மிஷின் சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லா கேட்டகரிகளும் ஒன்று தான். நீங்கள் ஏமாறாமல் இருங்க, பொழைச்சிக்கோங்க, அவ்வளோதான்.